தேவனுடைய செயல். தேவனுடைய செயலை கவனித்துப் பார். அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். ஞானமுள்ளவன் தேவனுடைய செயலை கவனித்து பார்ப்பான். நம்முடைய ஜீவியத்தில் உயர்வும் வரும், தாழ்வும் வரும், சந்தோஷமும் வரும், துக்கமும் வரும். ஞானமுள்ளவன் தன்னுடைய ஜீவியத்தில் நடைபெறுகிற எல்லா சம்பவங்களையும் நிதானமாய் நிதானித்து பார்ப்பான். தனக்கு சோதனைகளும் சோர்வுகளும் வரும்போது முறுமுறுக்க மாட்டான். ஞானம் மனுஷனுடைய முறுமுறுப்பை அமைதிப்படுத்தும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே எல்லா காரியங்களும் நடைபெறும். நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் அனைத்து காரியங்களிலும் நாம் தேவனுடைய செயலை கவனித்து பார்க்க வேண்டும். தேவன் செய்கிற காரியங்களை நாம் குறை சொல்லக்கூடாது. தேவனுடைய கிரியைக்கு விரோதமாய் நம்முடைய வாயை திறக்கக்கூடாது. தேவனுடைய கிரியைகள் எல்லாமே ஞானமுள்ளதாகவும் நீதியுள்ளதாகவும் நன்மையுள்ளதாகவும் இருக்கிறது. தேவனுடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. தேவனுடைய கிரியைகள் அழகானவை. தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு தேவன் நன்மையான காரியங்களை செய்கிறார். ஒரு சில காரியங்கள் ஆரம்பத்தில் நமக்கு கசப்பாக இருந்தாலும் முடிவில் அதுவே நமக்கு நன்மையாய் இருக்கும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவே நல்லது. தேவன் சில காரியங்களை கோணலாக்குகிறார். இது அவருடைய தெய்வீக சித்தம். தேவன் கோணலாக்கினதை யாராலும் நேர்மையாக்க முடியாது. தேவன் இயற்கையில் ஏராளமான காரியங்களை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். இவை எல்லாமே அவருடைய மாறாத பிரமாணங்கள். இயற்கையில் சம்பவிக்கிற காரியங்களை நம்மால் மாற்றவே முடியாது. தேவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கிரியையில் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். தேவன் இயற்கையில் பல காலங்களையும் சீதோஷ்ண நிலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய பராமரிப்பு எல்லா காலங்களிலும் ஒன்றுபோல் இருப்பதில்லை. அவருடைய பராமரிப்பு மாறலாம், ஆனால் அவருடைய அன்பு ஒருபோதும் மாறுவதில்லை. தேவனுடைய செயலை நாம் கவனித்து பார்த்து தேவன் நமக்கு நியமித்திருக்கிற செயல்களை பயபக்தியோடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கடமைகளை பொறுப்பாய் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது. ஒவ்வொரு வருஷத்திலும் கோடை காலமும் குளிர்காலமும் மாறி மாறி வருகிறது. இவை ஒன்றுக்கொன்று எதிரடையாய் இருக்கிறது. தேவனே இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாய் வைத்திருக்கிறார். மனுஷன் ஞானமுள்ளவன், ஆனாலும் அவனுடைய ஞானம் குறைவுள்ளது. தனக்கு பின் வருவது ஒன்றையும் எந்த மனுஷனாலும் கண்டுபிடிக்க முடியாது. மனுஷனுக்கு வாழ்வு காலமும் வரும், தாழ்வு காலமும் வரும். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு என்றும் தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் என்றும் சாலமோன் சொல்லுகிறார். நமக்கு வாழ்வு காலம் வரும்போது நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் போல இருக்க வேண்டும். நமக்கு தாழ்வு காலம் வரும்போது நமக்கு தாழ்மை வராதது போல இருக்க வேண்டும். தாழ்வு காலத்தில் அழுவதற்கு பதிலாக சிந்திக்க வேண்டும். வாழ்வு காலத்தில் பெருமைப்படுவதற்கு பதிலாக கர்த்தரை துதிக்க வேண்டும். வாழ்வு காலமும் தாழ்வு காலமும் நிரந்தரமானது அல்ல. அவை மாறி மாறி வரும். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் மனுஷனால் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியாது. தனக்கு என்ன வருகிறதோ அதை அவன் அனுபவிக்க வேண்டும். எல்லாம் தேவனுடைய செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய தெய்வீக பராமரிப்பின் பிரகாரம் நமக்கு வாழ்வு காலத்தையும் தாழ்வு காலத்தையும் நியமித்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் நாம் கர்த்தரை சார்ந்து அனுபவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்தாலும் அவை எல்லாமே கர்த்தருடைய செயல் என்று தீர்மானம் செய்து அவற்றை அனுபவிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் நடைபெறுகிற காரியங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் கர்த்தரோ மாறாதவர். அவருடைய வாக்கு தத்தங்களும் மாறாதவை. அவருடைய வார்த்தைகளும் ஒருபோதும் மாறுவதில்லை. கர்த்தருடைய உபதேசங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒன்று போலவே இருக்கும். தேவனுடைய சத்தியம் சூழ்நிலைகளின் மாற்றத்தினால் ஒருபோதும் மாறுவதில்லை. மாறுகிற இந்த உலகத்தில் மாறாத கர்த்தரை நாம் பற்றிக்கொள்ள பழக வேண்டும். வாழ்வு காலத்தில் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சந்தோஷம் உலக பிரகாரமான சந்தோஷமாய் இருக்கக்கூடாது. அது ஆவிக்குரிய பரிசுத்தமான சந்தோஷமாய் இருக்க வேண்டும்.
நம்முடைய இருதயத்தின் சந்தோஷத்தினால் நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். தாழ்வு காலத்தில் சிந்தனை செய்ய வேண்டும் என்று சாலமோன் சொல்லுகிறார். நமக்கு தாழ்வு வரும்போது அது ஏன் நமக்கு வந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. இந்த தாழ்வு காலத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்பதும் நமக்கு தெரியாது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகையினால் எல்லா காலங்களிலும் கர்த்தருக்குள் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா காலங்களிலுமே போதும் என்ற பக்தியோடு கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும்.